1500 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு தோழர். நீங்க 25 பேர் இறந்து போனவங்களை மட்டும் நம்ம பேச வேணாம். தினசரி ஒரு ஆளு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கினானா தினைக்கும் 1500 பேர் தமிழ்நாட்டுல அடி வாங்கிட்டு இருக்கான். இல்ல சும்மா சொல்ற மாதிரி இருக்காத, கன்ஃபார்ம் ஒருத்தராவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கன்ஃபார்ம் அடி வாங்குவான். அவங்களுக்கு அன்னைக்கு லட்டில அடிக்கலன்னா அவனுக்கு பத்தாது, அடிப்பான். ஏழை மக்களை பிடிப்பான், அப்பாவியை பிடிப்பான். பணக்காரன் கை வைக்க மாட்டான். பணக்காரன் கை வைக்க முடியாது. அங்க ஐயா ஐயா இங்க ஐயா. ஸோ இப்போ இப்படி அடிக்கிறப்போ அப்போ நீங்க வந்து இந்த டெத்துக்கும் ஒரு நார்மல் இன்வெஸ்டிகேஷன் நடுவுல எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு நினைச்சு பாருங்க. மனநிலையே அவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் எல்லாம் பயத்தினாலேயே கிரைம்ல இன்வால்வ் ஆக மாட்டான். அப்படி இல்லை, ஒரு சிஸ்டமை தெரிஞ்சுக்குவான், கொடூரமான மனுஷனை மாறிடுவான். சிறைக்கு அனுப்புறான்ல, சிறையில் ரிஃபர்மேஷன் என்ன நடக்குது? திருத்துறதுக்காக சிறைக்கு அனுப்புறோம்னு சொல்றாங்கல்ல, அங்க திருத்துற வேலை நடக்குது. யூனிவர்சிட்டி அது கிரைம் யூனிவர்சிட்டி. அது பிக் பாக்கெட் அடிச்சு போயிருப்பான், அவன் கொலைகாரனா வெளியே வருவான். அண்ணனுக்கு ஒண்ணு மட்டும் போட்டேன், அண்ணன் பெயில் வாங்கி கொடுத்தாரு. அப்படி இருக்கு. இவங்க வேணும்ட்டே இந்த அதிகாரம் வரைக்கும் இந்த சிஸ்டத்தை மோசமா வச்சிருக்கு.